ப்ரோ எறும்புக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க ப்ரோ. அட இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்டர். இப்பமே கிருட்டு முடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எறும்ப தேடுங்களா கொய்யால போங்களா ரொம்ப நாள் கழிச்சு வெறித்தனமான டாஸ்க் வந்திருக்கு. இப்பமே வெடுக்குன்னு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தேட ஆரம்பிச்சாச்சுப்பா. இன்னொருத்தன் ட்ரம்முக்குள்ள நுழையறால தூக்கல தண்ணியோட முக்கல அவன அத முக்கல போதும் ஊற்று தலையை தொங்க போட்டுறா போறான். உனக்கு என்ன எறும்பு ட்ரம்முக்குள்ளே போய் நுழையுது வேற எங்கேட்டு போய் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டி பெட்டி எடுத்துட்டு அப்படியே கிருட்டுன்னு ஒரு வழியா எறும்பு பந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கொய்யால ஓடுறான் பாருங்க. விடாத புரியல அவ்வளவுதான். ஒரு மழுக்கியாச்சுப்பா. ஒரு எறும்பு சிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 2 எறும்புமே பிடிச்சாச்சுப்பா. அதுக்கப்புறம் என்ன ஓமகுண்டம் வளர்க்கணும்ல, அதனால செங்கல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா. கிருட்டுன்னு எல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா ஐயர் வேணும்ல, வழக்கம் போல மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருந்தா போல ஐயர் வேஷம் போட்டுவான்னா நான் கருவாடு குழம்பு திட்டு வந்தேன்னா அவன் இவர் பெரிய ஒரிஜினல் ஐயர் பிராட் ஐயர் தான் போய் வேஷம் போட்டுவாள அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான்பா. ஒரு வழியா குச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுப்பா. ஆமா ஐயர் எங்களை போய் 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா முடுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டு இருக்கான்பா. ஏன் கொய்யால ஐயர் வேஷம் போட்டு பாக்குற வேலையால எது கொய்யால ஓடல அப்படின்னு செவுட்லயே இழுத்து போட்டோம்பா. காதால் கேக்குதுன்னா காதால் போய் மந்திரத்தை சொல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் கொச்சக்கையில மட்டும் மாத்தாத உட்கார்ல. ஒரு வழியா எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுப்பா. ஐயர் மண்ணனைய பார்த்து ஊத்து ரேட் அதிகமா இருக்கு அண்ணா போச்சு. பாத்துல ஐயர் பார்த்து கொஞ்ச நாள் ஐயர் கவுடு காலியா இருக்குப்பா. ஆனையில சாரியில ஐயர் ஏமலதான் தப்பு மண்ணன ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஆனதாச்சு மந்திரத்தை சொல்ல ஐயர் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் சொல்லியிருக்கான். பிராட் ஐயர் நீ ஒரிஜினல் ஐயரா அப்புறம் இல்ல வேகமா ஊதுல அப்படின்னு சொன்னா ஐயர் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. அப்படியே கிருட்டு பொண்ணு மாப்பிளையே கூட்டிட்டு வந்தாச்சு. எப்படி பொண்ணு மாப்பிள்ளை வெடுக்கு நிக்காங்களா வழக்கம் போல தாலிக்கு பதிலா எப்படி பாத்தீங்களா கொச்சகையர் தான். நம்ம கொசுக்கு தான் கொடுத்தோம் பின்ன மஞ்சள் தாலியா போய் கொடுக்க முடியும். சரிப்பா பொண்ணுக்கு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா நாங்க 2 பேரும் ஆம்பளவே அப்படின்ட்டு. ஐயோ அண்ணா போச்சா ஐயர் 2 பேரும் ஆம்பளையாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கிட்ட கேட்டா இப்ப இதான் என் ட்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னால நீங்க என்ன மேட்ச போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரிப்பா ஒரு வழியா நாடியா எடுத்து பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட வேண்டியதா. கட்டிமலா பாட்டு தண்டு வண்ட பண்டுக்கு வண்டு பண்டுக்கு வண்டு தண்டுக்கு வண்டு பண்டு வண்டு பண்டு வண்டு பண்டு வண்டு பண்டு வண்டு பண்டுக்கு வண்டு பண்டுக்கு வண்டு பண்டுக்கு வண்டு 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 அவ்வளவுதான். ஒரு வழியா எல்லாமே முடிச்சாச்சு. நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பொண்ணு மாப்பிளையும் அப்படியே அனுப்பி வச்சிட வேண்டியதான். சாரி பொண்ணு மாப்பிள்ளையோ இல்லையா ஆம்பளையோ சரிப்பா இருந்துட்டு போட்டோம். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா உள்ள போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு விட போயாச்சுப்பா. எப்படி பாத்தீங்களா 2 பேரும் என்ன பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு உயிரோட தான்ப்பா இருக்கு. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா ஒண்ணு வடக்காம இன்னொன்னு தெற்காமே ஓடுதுப்பா. சரிங்க அதுங்க 2 வடக்காம தெற்காமே ஓடிட்டு போட்டும். அடுத்த ஒரு ஆம்பளை எருமையும் பொம்பளை எருமையும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா எல்லாருமே கிருட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா.